மகளே, ஆட்சி மாறினால் காட்சி மாறும் அப்படின்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அது இப்போ அமெரிக்காவில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரர் கௌதம் அதானி அவர்கள் இந்தியாவில் சூரிய சக்தி மின்சாரம் தயார் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று இந்தியாவில் ஓப்பன் பண்ணியிருக்காப்புல, இந்திய அரசாங்கத்தின் அனுமதியோட. அந்த நிறுவனத்துக்கு நிதி ஆதாரங்கள் அமெரிக்க முதலாளிகளிடமிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமெரிக்காவிலேருந்து நிறையா வாங்கியிருக்கார். ஸோ அமெரிக்காவில் இந்த ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த அதானி இந்த சூரிய சக்தி மின்சாரம் தயார் பண்ணுறதுக்கான அந்த ப்ராஜெக்டில் இதை வாங்குறதுக்கு இந்திய அரசிடமிருந்து பெறுவதற்காக இந்திய அதிகாரிகளுக்கு சுமார் 200 கோடி அளவுக்கு லஞ்சம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதை மறைச்சி அமெரிக்கா முதலாளிகளிடம் செல்வந்தர்களிடமிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்காப்புல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இது அமெரிக்க நீதிமன்றத்தில் போயிட்டு இது வழக்காடி அதானி அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுச்சு. இதில் ஆஜராகி விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்பட்டுச்சு. நாம் எலான் மாஸ்க் இந்திய உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சம்மன் அனுப்பிச்சி விட்டு ஒரு வழக்க போட்டது அப்படி இருக்கும். அந்த அளவுக்கான மிகப்பெரிய ஒரு பரபரப்பு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த நல்லுறவிலேயே பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவிலான ஒரு இஷ்யூ ஏற்பட்டுச்சு சமீப நாட்களுக்கு முன்னாடி. இப்போ அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அதானி மீதான பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை நிறுத்தி வைக்கும்படி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. ஓகே, அமெரிக்காவுடைய அட்டர்னி ஜெனரல் என்ன தெரிவிச்சாருந்தார் அப்படின்னா, அமெரிக்காவினுடைய முன்னாள் அரசு இதை தவறாக கையாண்டுட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, லஞ்சம் கொடுத்ததா குற்றச்சாட்டு. அதாவது யாருக்கு லஞ்சம் கொடுத்ததா குற்றச்சாட்டு அப்படின்னா, இந்திய அரசு அதிகாரிகளுக்கு. அதை எப்படி நம்ம அமெரிக்க நீதிமன்றத்தில் விசாரிக்க முடியும்? இது இந்திய அரசு சம்மந்தப்பட்ட நியூஸு. இந்த வழக்கு அந்த டீட்டெயில்ஸை இந்திய அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சி விட்டு அவங்க விசாரிக்கிறதுக்கு வேணால் நம்ம ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம். இது இந்திய அமெரிக்க உறவை மிகப்பெரிய அளவில் பாதிக்குது, அதனால இந்த வழக்கை கைவிடணும்னு சொல்லி சமீபத்தில் அமெரிக்காவுடைய அட்டர்னி ஜெனரல் கோர்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன் அதாவது ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி பண்ணியிருந்தாப்புல. இது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இது அமெரிக்க நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சமயத்தில் ட்ரம்ப் ஒரு அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்கார். ஓகே, இரண்டாவது விஷயம் இந்தியா பங்களாதேஷான இஷ்யூ. இதுவும் அதானி சம்மந்தப்பட்ட இஷ்யூ தான். ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்தப்போ பங்களாதேஷுக்கு மின்சாரம் வழங்குறதுக்காக கிட்டத்தட்ட 1600 மெகாவாட் மின்சாரம் 25 ஆண்டுகளுக்கு பங்களாதேஷுக்கு சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் அதானி நிறுவனத்துக்கும் பங்களாதேஷ் கவர்மெண்ட்டுக்கும் சைன் ஆகுது. இதில் ஜார்க்கண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மிகப்பெரிய ஒரு மின்சார உற்பத்தி நிலையம், 2 யூனிட். ஒரு யூனிட் 800 மெகாவாட்டு, 2 யூனிட் 1600 மெகாவாட் மின்சாரம் தயாரித்து இது நாள் வரைக்கும் பங்களாதேஷுக்கு தான் போயிட்டு இருந்தது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறையா நிலுவைத் தொகை பங்களாதேஷ் அதானி நிறுவனத்துக்கு கொடுக்காம இருந்தாங்க. சரி, இது 25 இயர்ஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால இன்ஸ்டால்மெண்ட்டாக மாதம் வாங்கிக்கலாம், இந்த நிலுவைத் தொகையை பிறகு செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதானி நிறுவனம் கண்டினியூவாக இதை மின்சாரத்தை வழங்கிட்டு இருந்தாங்க. தற்சமயத்துக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு, யூனஸ் அரசாங்கம் வந்த பிறகு, யூனஸ் அரசில் இருந்த ஒரு சில அதிகாரிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பங்களாதேஷ் ஷேக் ஹசீனா கவர்மெண்ட்டுக்கும் அதானி நிறுவனத்துக்கும் இடைப்பட்ட இதில் முறைகேடு நடந்திருக்கு. இது மற்ற நிறுவனங்களிலிருந்து வாங்கக்கூடிய மின்சாரத்தை விட அதானி நிறுவனத்திலிருந்து வாங்கக்கூடிய மின்சாரத்தின் விலை அதிகமாக இருக்குது. அதனால ஒரு புதிய எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சு நாங்கள் ஆய்வு பண்ண போகிறோம், இந்த ஒப்பந்தம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியும் போட்டாங்க. அதானி நிறுவனத்துக்கும் பங்களாதேஷ் அரசாங்கத்துக்கும் இந்த புதிய தற்காலிக அரசாங்கத்துக்கு இடையில ஒரு சுமூகமான உறவு இல்லாமல் இருக்குது. ஸோ இவங்க இதில் இடையில பொருளாதார பிரச்சனை. பங்களாதேஷுக்கிட்ட அந்நிய செலாவணி கையிருப்பு மிக கடுமையாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, அதானி நிறுவனம் மின்சாரத்தை பாதியாக குறைச்சிட்டாங்க. அதாவது பங்களாதேஷ் வழங்கக்கூடிய மின்சாரத்தை பாதியாக குறைச்சிட்டாங்க. 1600 மெகாவாட் போயிட்டு இருந்த இடத்துல இப்போ 800 மெகாவாட் தான் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நவம்பர் மாதம் ஒரு யூனிட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ 800 மெகாவாட் மின்சாரம் தான் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு டெய்லி.
இதற்கிடையில் அதானி நிறுவனம் என்ன சொல்லியிருந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட $900 மில்லியன் வந்து எங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது, பங்களாதேஷ் அரசாங்கம் வந்து இந்த மின்சார விநியோகத்தில் பாக்கி வச்சுருக்காங்க, இதை வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதற்கு இடையில வந்து பங்களாதேஷ் அரசாங்கம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, $650 மில்லியன் தான் வந்து பேலன்ஸ் இருக்குது, இதை நாங்கள் வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் வந்து பே பண்ணிடுவோம், தற்சமயத்துக்கு 85 மில்லியன் பெர் மந்த் வந்து நாங்கள் பே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. இது இப்படியே போணுச்சு. ஒரு அதானி நிறுவனம் வந்து ஒரு யூனிட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பங்களாதேஷில் வந்து மின்சார பற்றாக்குறை ஏற்படுது. என்னென்னா, நவம்பர், டிசம்பர், ஜனவரி இதுலாம் பார்த்தீங்கன்னா குளிர்காலம், மழைக்காலங்களும் இருக்கும். அதனால அவங்களுக்கு அதிக மின்சாரம் தேவை இல்லாமல் இருந்துச்சு. இது தற்சமயத்துக்கு கோடைக்காலம் ஆரம்பித்ததுனால இப்போ மின்சாரம் வந்து அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. அதனால மீண்டும் பங்களாதேஷ், அதாவது மின்துறை அமைச்சகம் வந்து அதானி நிறுவனத்துக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையை வந்து நாங்கள் வந்து பே பண்ணிடுறோம், ஆனால் வந்து எங்களுக்கு கொடுக்கக்கூடிய மின்சாரத்தை வந்து நிறுத்திடாதீங்க, எங்களுக்கு இந்த 1600 மெகாவாட் மின்சாரத்தை திருப்பி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது சம்மந்தமாக அதானி நிறுவனம் வந்து இன்னும் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்குது மக்களே. இதற்கு இடையில வந்து USAID அதுவும் வந்து பங்களாதேஷுக்கு வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட பல $1 பில்லியன் வந்து அமெரிக்க அரசாங்கம் வந்து வருஷம் வந்து பங்களாதேஷுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து உங்களுக்கு வந்து ட்ரம்ப் வந்து ஒரு அதிரடி உத்தரவு போட்டு நிறுத்திட்டார். ஸோ எல்லா விதத்துலையும் தற்சமயத்துக்கு பங்களாதேஷுக்கு பொருளாதார பிரச்சனைகள் வந்து மோசமாக போய்கிட்டு இருக்கு. இதற்கு இடையில இந்திய அரசாங்கம் என்ன நினைக்குது அப்படின்னா, நம்ம திருப்பூர் பின்னலாடை உற்பத்தி நிலையங்களை வந்து ஊக்குவிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு காலத்தில் திருப்பூர் தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இடையில வந்து இந்த பவர் கட்டு அது இதுன்னு இஷ்யூ ஆனதில் திருப்பூரோட பின்னலாடை உற்பத்தி வந்து குறைஞ்சதுனால பங்களாதேஷ் வந்து ரொம்ப டெவலப் ஆகிட்டு. ஸோ இப்போ இந்திய அரசாங்கம் வந்து இந்த பின்னலாடை உற்பத்தியை வந்து இந்தியாவில் பூஸ்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க மக்களே. நம்ம மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.